இன்னைக்கு துள்ளியூர்ல ஒரு சின்ன ஒரு பாக்குறோம், பெருசாவே பார்க்கலாம். பொதுவா வந்து தமிழ்நாடுனால சர்ச்சைக்கு பஞ்சம் இருக்காது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா ஒரு சர்ச்சையான சம்பவங்கள் பேசப்பட்டு வருகிறது. என்ன சர்ச்சை? ஆளுநர் வந்து ஆய்வு மேற்கொண்டார், மதுரையில் ஆய்வு மேற்கொண்டாரு அப்படின்னு ஒரு இது போல அரசு. ஆளுநர்னாலே அதிரடி தானே? அதிரடி. ஆமா, ஆளுநர்னாலே அதிரடி சர்ச்சை தான். நீங்க என்ன கேட்குறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பொறுப்பு ஆளுநர். ஆமா, அது பேர் கூட அர்லேக்கர். அவர் வந்து மதுரையில் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தியது தவறு, மாநில அரசின் உரிமையில தலையிடுவதா அப்படின்னு கடும் கண்டனம் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் அரசியல் கட்சிகள். சின்னவருங்க, நீங்க 10 ஆண்டு அமைச்சா இருந்தீங்க. ஆமா, அந்த சட்டத்திட்டங்கள் என்ன, அது வந்து எப்படின்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இப்போ ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடரே பார்த்துட்டீங்கன்னா ஆளுநரை வச்சுதான், மேதக ஆளுநர் கூட்டத்தொடரை தான் தொடங்கி வைப்பாங்க. அவர் அனுமதி கொடுத்தாதான் அந்த சட்டமன்றத்தை கூட்ட முடியும். அப்படி அதிகாரம் இருக்குது ஆளுநர். ஆனா இன்னொரு புறத்துல வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவி தேவையா அப்படின்னு பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆளுநர் என்பவர் என்ன நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இப்ப மேதக ஆளுநர் உரையில தாவேக அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்சாரு. ஆமா, பாராட்டு எல்லாம் பாடினாரு. ஆமா, அதுல மத்திய அரசை வந்து கண்டிக்கிறது இருந்துச்சு, வலியுறுத்துறது இருந்துச்சு. அதையும் மத்திய அரசுக்கு வந்து கவனத்துல கொண்டு போறதுக்கு ஆளுநர் வந்து தாவேக அரசுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற வகையில அதை வாசிச்சார். அப்பெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்பெல்லாம் சந்தோஷத்துல உச்சத்துல பாத்தீங்களா ஆளுநரை நாங்க அடக்கி வச்சிருக்கோம், அது ஒரு 3 வருஷம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆமா, அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க மாத்தட்டிட்டாங்க தாவேக அரசு. அது சந்தோஷம், ஒன்றும் யாருக்கும் வருத்தம் இல்லை. ஆனா டெல்லி போயிட்டு வந்தவரு நேரடியா சென்னை கூட போகல. அதுதான் எங்களுக்கு நேரம் மதுரைக்கு வர்றாரு. பாத்தீங்களா இந்த வைகைய இந்த எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்த. இதுல வைகையாற்று சொன்னீங்க, போன அதிமுக எடப்பாடியில வந்து சீரமைகளை எடப்பாடியில கொடுத்தாரு. அப்ப கொடுத்தாங்க, செக் டேம் கட்டி அந்த ஒரு இது பண்ணாங்க. இப்ப மறந்துட்டாங்களே. 2 பக்கத்தும் தடுப்பணை பண்ணி கொடுத்தாரு, நதியை பாதுகாத்து சீராகிறதுக்கு நிதியும் கொடுத்தாரு, கழிவு நீர் கலக்காம இருக்கிறதுக்கு திட்டம், போக்குவரத்து சீரமைக்கிறதுக்கு திட்டம், ஆமா, வைகை நதியை பாதுகாக்கிறதுக்கு திட்டம். ஆமா, எடப்பாடியார் வந்து செஞ்சு கொடுத்தாரு. மக்கள் மறந்துட்டாங்க. அதை நினைவூட்டுற மாதிரி இருக்கு. இல்ல, அது வந்து மேதக ஆளுநர் வந்து அந்த கவலையை தெரிவிக்கிறார். அது கவலையை தெரிவிக்கிறதோட அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வைகை நதியை தாவேக அரசு வந்து தூய்மைப்படுத்தலைன்னா மக்கள் பவனே களத்துல இறங்கும். இதுலதான் இருக்கு அதிர்ச்சி. இது மக்கள் மத்தியில எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்? இது வந்து என்னன்னா, மேதக ஆளுநர் உரையில தாவேக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்ச ஆளுநர் இந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே சட்ட ஒழுங்கை பத்தி நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, வைகை நதி தூர்வாரத்தை பத்தி பேசுவதனுடைய அர்த்தம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது அவங்க தான் ஆய்வு செய்வாங்க. அது ஆளுநருக்கு தெரியும். ஆய்வு செய்வதற்கும் அரசு திட்டங்களை கொடுப்பதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. அது ஒன்றும் கவர்னருக்கு தெரியாம 2 மாநிலத்துக்கு அவரு கவர்னரா இல்ல. எல்லாம் தெரியும், அதிகாரம் எல்லா விவரமும் தெரியும். எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை வாசிக்கும் போது எல்லாம் வரமுறைப்படுத்த பண்ணிருக்காரு. சட்டம் தெரியாத கவர்னர் இல்ல நம்ம கவர்னர் அர்லேக்கர். 1 மாதத்துக்கு முன்பு சட்டமன்றத்துல மேதக ஆளுநர் தாவேக அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்ச, அச்சு பசகாம அடி பெறலாம வரி பெறலாம வாசிச்ச அர்லேக்கர் மேதக ஆளுநர்
ஒரு மாத காலத்துக்குள்ளாவே சட்டம் ஒழுங்கு பத்தி கலெக்டர், எஸ்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்தினர் மாளிகையில அவர் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆமா, அது கொஞ்சம் இதுதான் கேள்வி. உண்மையில அதான் கரெக்ட். இதுதான் கேள்வி. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்றோம். அப்படி இல்லைன்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது தாவேக்க அரசு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி நடக்காத நாளே இல்லைன்னு சொல்றது நம்மளுடைய தினந்தோறும் செய்திகள். ஆனா எதுவுமே நடக்கலன்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க தாவேக்க அரசு. அப்ப ஒரு கவர்னரா அந்த கவலையை தெரிவிச்சிருக்காரா, இல்ல அதிகாரத்தை எல்லை மீறி இருக்காரா? இதெல்லாம் இப்ப விவாதமா இருக்கு. ஆமா, உண்மை உண்மை. நம்ம துள்ளி வருகிறது வேலையில என்ன நினைக்கிறோம்னா, ஒரு மாதத்துக்கு முன்பாக மேதக ஆளுநர் உரையில தாவேக்க அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்த மேதக ஆளுநர் அர்லேக்கர் ஒரு மாதத்துக்குள்ளாகவே சட்டம் ஒழுங்கை பற்றி நேரடி கள ஆய்வுக்கு வருகிறார் என்றால் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டாரா? இல்ல, அதுல நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, செய்ய அந்த வைகை சீரமைக்கலன்னா நம்ம மக்கள் பவனே செய்ய சொல்றீங்க. அதுதான் இதனுடைய தொடர்ச்சி. அப்ப தாவேக்க அரசின் மீது இந்த மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதை மேதக ஆளுநர் வெளிப்படுத்துகிறாரா? இதுதான் தாவேக்க அரசுடைய இந்த துள்ளி வருகிறது நிலையை துள்ளி வருகிறது வேலையில நம்ம தோல்விக்காக அன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரர் இன்னைக்கு குறிக்கிறாங்க. அன்னைக்கே வாழ்த்து போடும்போது ஒண்ணு சொல்லல, குறை சொல்லும் போது இந்த சில அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பொங்கி எழுதுகிறாங்க. இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து ஒரு நிகழ்ச்சி துவங்குற போதும், அரசு விழா துவங்குற போதும், தேசிய கீதம் அந்த அரசு நிகழ்ச்சி நிறைவு செய்கிற போதும் பாடணும். இப்ப தேசிய கீதம் பாடிட்டா என்ன, அரசு நிகழ்ச்சி நிறைவு பெற்றதுன்னு ஒரு அர்த்தமா நம்ம மரபா கடைபிடிச்சிட்டோம். அப்பதான் சட்டமன்றத்துல நீங்க ஏன் 2 முறை தேசிய கீதத்தை பாடுறீங்க அப்படின்னு ஒரு புறத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கவர்னர்னாலே சர்ச்சை தான். துள்ளி வருது வேறு எப்படி பாக்குதுன்னா, இது மதுரையில நடந்ததுனால நம்ம இதை ஆழமா பாக்குறோம். நம்ம மதுரையில ஆளுநர் நேரடி அவர் நினைச்சிருந்தாருன்னா நிறைய சேனிட்டிஸ் வர சொல்லலாம். துறை சென்னையிலே கவர்னர்லே அவர் நினைத்திருந்தால் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் இந்த நிலைமையை தெரிஞ்சு கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் சொல்ல. ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு மத்திய அரசு கொடுக்கறது கௌரவம். அவர் துறை செயலாளர்கள்ட்ட இந்த நிலவரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கும், ஏன்னா இந்த நாட்டினுடைய கவர்னர் போது அவருக்கும் அதுல முக்கிய பங்களிப்பு இருக்கிறதாக அவர். நம்ம அவருடைய அதிகார வரையறை என்னன்றதை நம்ம பார்க்கல. அவர் ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த தாவேக்க அரசின் மீது இப்படி நம்பிக்கை இழந்த மக்கள் நம்பிக்கை இழந்ததை வெளிக்காட்டு விதமாக சட்ட ஒழுங்கு ஆய்வு கூட்டமும் வைகை சீரமைப்பு பணியையும் மக்கள் பவனே களத்தில் இறங்கும் என்று சொல்லி இருப்பது மிகப்பெரிய அளவிலே துள்ளி வருகிற வேளையிலே நாம் அவ்வளவு எளிதாக இதை கடந்து போய்விட முடியாது. இதை மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, துள்ளி வருகிறது மக்களின் நன்மைக்காகவும் மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக தான் கருத்துக்களை சொல்லுகிறோமே தவிர இது விளம்பரத்திற்காக விமர்சனம் செய்கிற நிகழ்ச்சி அல்ல. விவகாரங்களோடு தமிழகத்தினுடைய தகராறுகளை நாம் முன்வைக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய துள்ளி வருகிற விவாதத்தை நிறைவு செய்து, மேதக ஆளுநர் ஆய்வு கூட்டம் மதுரையிலே பற்றி எரிகிறது. இதற்கு என்ன முடிவு, இதற்கு என்ன தீர்வு? துணிவிருந்தால் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்க முன் வருவாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிற போது ஆளுநர் தலையிடுவது நியாயமா என்ற தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை எழுப்புவதற்கு முன் வருவாரா நம்ம முதல்வர் விஜய் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.